முனிவர்கள் சொன்னால் எதுவானாலும் நடக்கும் என்று படித்திருக்கிறேன். நீங்களும் யாகம் செய்து மந்திரம் சொல்லி உங்கள் வல்லமையால் இந்த பூமியை ஒரே நொடியில் பசுமையாக்கிட முடியாதா? ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? மந்திரமே சொல்லி யார் மரம் வளர்த்துட்டாங்க? இதுவரைக்கு யாருனாலும் வளர்த்துனாங்களா? விதை வச்சு வளர்த்துனாங்களா? மந்திரம் சொல்லி மரம் வளர்த்துனாங்களா? எங்கனாலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயும் விதை வச்சுதான் வளர்த்துனாங்க, இந்த காலத்திலயும் விதை வச்சுதான் மரம் வளர்த்தணும். முதல்ல இருந்து இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க தானே. ஓ, நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாவே இருக்குதா. ஏதோ நல்லா எல்லாமே போயிடுச்சுன்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம், அது கூட கடவுளுடைய இச்சை தான் சொல்லிக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால நாம எது உருவாக்காம தற்செயலா வாழி வந்திருக்கோம். யாரோ உங்களுக்கு மந்திரம் சொல்லி மரம் வளர்த்துறேன்னா சரி, இது எப்படின்னா மந்திரம் சொல்லி நீங்க பிறந்த மாதிரி அப்படிதான் இது. உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணப்போ மந்திரம் சொன்னாங்களா, அதனால நீங்க பிறந்துட்டீங்களா? நான் இதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை.